எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவர் இயேசு நாமத்துல வெற்றிக்கான வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கான வெற்றியின் வார்த்தைக்கு வேத வசனம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுகிறது. இருதயத்தினுடைய நிறைவினால் வாய் பேசி அதை காட்டி கொடுக்கிறது. அடுத்த வசனம் சொல்லார், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ உங்க இருதயத்திலிருந்து நீங்கள் ஒன்றை எடுத்து காட்டுகிறீர்கள். உங்க இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று இயேசு சொல்லி கொடுத்தார். இருதயத்தில் என்ன இருப்பது என்பதை, உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறதை உங்க நாவு அதை எடுத்து காட்டுகிறது. அதை நாவு மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கிறது. அப்ப இருதயத்தில் எது நிரம்பி இருக்கிறது என்பதை உங்க நாவினால நீங்க பேசும்போது நீங்க அறிந்து கொள்ளலாம். இது ஒரு மிகப்பெரிய சத்தியம். இருதயத்துக்குள் இருப்பதை யாருக்கும் அறிய முடியாது, தெரியாது என்று. ஆனால் இருதயத்தில் இருப்பதை அவர்கள் பேசும்போது உள்ள இருக்கிறதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து அவைகளை எடுத்து காட்டுகிறார். நல்லவைகளா இருக்கலாம், கெட்டவைகளா இருக்கலாம், நன்மை இருக்கலாம், தீமை இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். உள்ள இருக்கிறதை அதை எடுத்து காட்டுகிறது உங்களுடைய நாவு. அதனால் இதுல இருதயத்துல எது நிரம்பி இருக்கிறதோ அது உங்க நாவு வாய் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நெகட்டிவா நிரம்பி இருந்தால் நெகட்டிவ் பேசுவீர்கள். அப்போது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது என்று அர்த்தம் என்னவென்றால், இருதயத்தில் எதனால நீங்க நிரம்பி இருக்கிறீர்கள்? உங்கள் விசுவாசத்தினால் நிரம்பியிருந்தால் விசுவாச வார்த்தைகளை பேசுவீர்கள். அவிசுவாசமா இருதயம் நிரம்பியிருந்தால் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவீர்கள். வியாதியாலோ கஷ்டத்தினாலோ இல்லை எல்லாமினாலோ பிரச்சனால நிரம்பியிருந்தால் அப்போது உங்க நாவு அதிலிருந்து நீங்க பேசுவீர்கள். விசுவாசம் இருந்தால், நன்மையான காரியம் இருந்தால், பாசிட்டிவா இருந்தால், தேவனுடைய வார்த்தை உள்ள இருந்தால் அதே நீங்கள் எடுத்து பேசுவீர்கள். இது ஒரு மிகப்பெரிய சத்தியம். அதான் இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க இருதயத்தை எதில் நிரப்பி இருக்கிறீர்கள் என்பதை உங்க நாவு ஈஸியா உங்களை கண்டுபிடிக்கும். நீங்க காட்டி கொடுப்பீர்கள். அதனால உங்க இருதயத்தை நல்ல காரியங்களால, தேவனுடைய வார்த்தையால, கர்த்தருடைய வார்த்தையினால் இருதயத்தை நிரப்புங்கள். தேவனுடைய வார்த்தையினால், வசனத்தினால் உங்க இருதயத்தை நிரப்பி வைக்கும் போது அப்போது அவைகளை நீங்கள் எடுத்து காட்டுவீர்கள். அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா வரும். அது விசுவாச வார்த்தையா இருக்கும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்க நாவிலிருந்து உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படும். அதான் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொண்டு வேதம் சொல்கிறது. ஏன்னா ஒரு பொக்கிஷ சாலை இந்த இருதயத்திலிருந்து உங்க நாவு அதை ஈஸியா காட்டி கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. உங்க இருதயத்தை நல்ல பொக்கிஷ சாலை மாற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.